பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய என்ன திட்டங்கள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு அரசு தெரியப்படுத்த வேண்டும் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக அருகிலேயே படுகொலை நடந்திருப்பதை வைத்தே சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என ப. ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை எப்போது கவனிக்கப் போகிறீர்கள் என்றும் வினவியுள்ளார். உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எனது வாக்கையும் செலுத்தினேன் என்றும் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ள ப. ரஞ்சித், வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடந்து வரும் நிலையில் திமுக மீது திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அபாண்டமாக பல குற்றச்சாட்டுக்களை அடுக்கியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையை சுட்டிக்காட்டி திமுகவுக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் 7 முக்கிய கேள்விகளை தனது எக்ஸ் பக்கத்தில் முன்வைத்தார். அதில் செம்பியம் காவல் நிலையத்தின் அருகிலேயே கொலை நடந்த நிலையில் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருந்தார். கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் கூறியவற்றை வைத்தே வழக்கை முடிக்கவே காவல்துறை ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டிருந்தார். வெறும் வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதியா என்றும் கேள்வியை ரஞ்சித் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திமுக செய்தி தொடர்பாளரான சரவணன், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே திமுகவின் மீது ரஞ்சித் அபாண்டமாக குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும், தலித்துகளுக்கு எதிரானவர்கள் திமுகவினர் என போலி பிம்பம் பரப்பப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே ப. ரஞ்சித் பதிவிட்டுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை சிறப்பான அமைப்பு என்றும், யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டனை வாங்கித் தரும் வல்லமை பெற்ற அமைப்பு நமது காவல்துறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு பள்ளியிலிருந்து மாணவர்கள் 2 கடத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் கடத்தப்படவில்லை என்பதும் மாணவர்களின் தாயுடன் தான் சென்றிருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த வேலன் ஆர்த்தி தம்பதியின் மகள் ரக்ஷிதா மற்றும் மகன் நிதின் ஆகியோர் அதே பகுதியில் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கருத்து வேறுபாடு காரணமாக ஆர்த்தி சென்னையில் உள்ள அவரின் தாய் வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் திங்கட்கிழமை மதிய உணவு இடைவேளையின் போது காரில் வந்த இருவர் தாய் அழைத்து வரச் சொன்னதாக குழந்தைகளை அழைத்துச் செல்ல முற்பட்டனர். இதற்கு தலைமை ஆசிரியர் அனுமதிக்காத நிலையில் அவர் அசந்த நேரத்தில் மாணவி ஆர்த்தி, மாணவர் நிதின் ஆகியோரை வந்தவர்கள் காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து குழந்தைகளின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் உண்மை கண்டறியும் குழு ஆய்வு நடத்தியது. அதில் குழந்தைகளின் பெற்றோரிடையே கருத்து வேறுபாடு இருப்பதும், தாய்தான் குழந்தைகளை அழைத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது. தாயால் அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தைகள் 2 மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பதையும் உண்மை கண்டறியும் குழு உறுதி செய்துள்ளது. புல்லட்டு பாண்டி வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட பயமில்லாம தள்ளு தள்ளு என்ற நடிகர் வடிவேலுவின் டயலாக் தான் ஞாபகம் வரும் இந்த காட்சியை பார்த்தால். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கோயில் வளாகத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரின் அருகே பாம்பு ஒன்று சர்வசாதாரணமாக சென்ற காட்சிதான் இது. கொடுங்கநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள கோயில் ஒன்றில் பக்தர் ஒருவர் அசதியின் காரணமாக கோயில் வளாகத்திலேயே உறங்கியுள்ளார். அப்போது அவரின் தலைக்கருகே பாம்பு ஒன்று சென்றது. அந்த நபர் சுதாரிப்பதற்குள் பாம்பு வேகமாக புதரை நோக்கிச் சென்றது.